ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் பஞ்சமுகி அனுமான் டெம்பிள். இது ராமேஸ்வரத்துல இருக்கு. ஏன் இங்க அனுமான் 5 திருமுகங்களோட காட்சி அளிக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுறது. அதாவது என்ன சொல்றான்னா, ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்கிறது. அப்போ பாதாள லோக ராஜா மகி ராவணன் அவன் என்ன பண்றான், விபீஷணனா வந்து ராமரையும் லக்ஷ்மணனையும் அழிச்சுட்டு போறான். அவன் தன்னோட பாதாள லோகத்துக்கு அழிச்சுட்டு போயிடுறான். அனுமான் வந்து இவ 2 பேரையும் தேடுறார். அப்ப அவருக்கு தெரிஞ்சு போய் இங்க பாதாள லோகத்துக்கு வர்றார். இவ 2 பேரையும் காப்பாத்தணும். அவருக்கு எப்படி காப்பாத்துறதுன்னா, அதுக்குள்ள வந்து 5 டைரக்ஷன்ஸ்ல விளக்கு எரியுது. அப்ப அந்த 5 விளக்கையும் அணைச்சிட்டு தான் இவ 2 பேரையும் காப்பாற்ற முடியும். அதனால அவர் வந்து 5 திருமுகங்கள் எடுத்துக்கிறார். ஒண்ணு ஆதிவராகர், கருடர், அயகிரீவர், நரசிம்மர், அனுமான். அதனால தான் இங்க வந்து இவருக்கு பஞ்ச திருமுகங்கள், பஞ்சமுகி அனுமான வரார். இந்த கோவில்ல இன்னொரு என்ன விசேஷம்னா, சேது பந்தனம் கட்டுறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட கற்கள் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கா. இந்த கற்கள்ல என்ன விசேஷம்னா, ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ். இதெல்லாமே மிதக்கும் கற்கள். அந்த மிதக்கும் கற்களால தான் ராமர் தன்னுடைய படைகளோட அது மேல நடந்து ஸ்ரீலங்காவுக்கு போனார், சீதாதேவியை காப்பாத்துறதுக்கு. அப்பேற்பட்ட கற்கள்ல சிலதை வந்து இங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கா பக்தர்களுக்காக. இந்த கோவில் வந்து ராமேஸ்வரத்துல நம்ம விசிட் பண்ண வேண்டிய ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.